நாளை மறுநாள் தமிழகம் வரவிருக்கும் அமித்ஷா முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கைய நாயுடு குடும்பத்தின் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். ஆனால் இந்த வருகையின் பின்னணியில் வேறொரு முக்கிய அரசியல் நோக்கம் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2024 மக்களவை தேர்தலில் தமிழகத்தில் பாஜக அதிமுக தனித்தனியே போட்டியிட்டது ஏன்? இதன் பின்னணியில் என்ன நடந்தது? கடந்த 3 ஆண்டுகளாக அதிமுகவை என்டிஏ கூட்டணியில் தக்க வைக்க அமித்ஷா மேற்கொண்ட பல்வேறு முயற்சிகள் ஏன் தோல்வியில் முடிந்தன? இந்த கேள்விகளுக்கான பதில்கள்தான் அமித்ஷாவின் இந்த திடீர் வருகைக்கு பின்னணியில் உள்ளது. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமியின் தனிப்பட்ட பிடிவாதம் காரணமாக பாஜகவுடனான கூட்டணி முறிந்தது. இருப்பினும் அதிமுகவின் 70% மூத்த தலைவர்கள் இன்னும் பாஜகவுடன் கூட்டணி வைக்க ஆர்வமாக உள்ளனர். குறிப்பாக 2024 தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் பாஜக பெற்ற ஆதரவு இந்த ஆர்வத்தை மேலும் அதிகரித்துள்ளது. எடப்பாடி பழனிசாமியின் ஒற்றை தலைமை கொள்கையால் அதிருப்தியடைந்த பல மூத்த தலைவர்கள் தற்போது தகுதியற்ற மத்தியஸ்தர்கள் மூலம் மத்திய பாஜக தலைமையுடன் தொடர்பில் உள்ளனர். இந்த சூழ்நிலையில தமிழகத்தில் பாஜகவின் எதிர்கால வளர்ச்சி குறித்து அமித்ஷா உறுதியான பார்வையை கொண்டுள்ளார். மாநில பாஜக தலைவர் அண்ணாமலையின் தலைமையில் கட்சி 4 மடங்கு வளர்ச்சி அடைந்துள்ளது. இந்த முன்னேற்றம் பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷாவை மிகவும் கவர்ந்துள்ளது. இதன் காரணமாக அண்ணாமலையை மேலும் 3 ஆண்டுகளுக்கு மாநில தலைவராக நீடிக்க முடிவு செய்துள்ளனர். சமீபத்தில் அண்ணாமலை ஒரு பொது நிகழ்ச்சியில் பேசும் பொழுது, திராவிட கட்சிகளுடன் கூட்டணி வைத்தால் பாஜக 3% மேல் வளர முடியாது என்று தெளிவாக கூறினார். இந்த கருத்துக்களை யதார்த்தத்தை பிரதிபலிப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். அமித்ஷாவின் இந்த சந்திப்பில் தமிழக பாஜகவின் உள்கட்சி அரசியல் பிரச்சினைகள் தீர்க்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அண்ணாமலை தலைமையிலான தமிழக பாஜகவில் அவரது ஆற்றல் மிக்க புதிய மாநில நிர்வாகிகள் நியமனங்கள் குறித்த ஆலோசனையும் நடக்கவுள்ளது. அதில் பல முன்னாள் நிர்வாகிகளுக்கு பல்வேறு வாரியங்களில் அமர்த்தப்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளதாக தெரிகிறது. பிரத்யேக புதுக்குழுவுடன் அண்ணாமலையை செயல்பட கட்சி தலைமை ஒப்புதல் அளித்துள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் பாஜகவின் தனித்த பலத்தை உறுதி செய்யும் வகையில் புதிய உத்திகள் வகுக்கப்படும் என்று தெரிகிறது. திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்தை எதிர்கொள்ள பாஜக தனது சொந்த அடித்தளத்தை வலுப்படுத்த திட்டமிட்டுள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக தமிழக அரசியலில் பாஜக படிப்படியாக தனது செல்வாக்கை அதிகரித்து வருகிறது. குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் கட்சியின் ஆதரவு அதிகரித்துள்ளது. அண்ணாமலையின் தைரியமான பேச்சுகளும் ஊழல் எதிர்ப்பு நிலைப்பாடும் இதற்கு முக்கிய காரணங்களாக கருதப்படுகின்றன. இந்த பின்னணியில் அமித்ஷாவின் வருகை தமிழக அரசியலில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திராவிட கட்சிகளின் ஆதிக்கம் நிறைந்த தமிழக அரசியலில் பாஜக புதிய பாதையை வகுக்கும் என்பது தெளிவாகிறது. தமிழகத்தின் தற்போதைய அரசியல் சூழலில் இந்த சந்திப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவின் செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? அதிமுக தலைவர்களுடனான உறவு எந்த திசையில் செல்லும் என்ற கேள்விகளுக்கான விடைகள் விரைவில் தெளிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.